இப்போ நம்ம கைனமெட்டிக்ஸ்ல வந்து கிராஃபிக்கல் டைப் வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து நமக்கு 2 கிராஃப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு டைம் கிராஃப். இப்போ இது வந்து என்ன பண்றோம்னா அது ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டு இங்க டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப், அதாவது ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப், அதாவது இங்க இருக்கு இல்லைங்களா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப், ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப், ஸ்பீட் டைம் கிராஃப் இஸ் ஸ்பீட் டைம் கிராஃப் என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ், ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப் இஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அதே வந்து நமக்கு என்ன பண்ண போறோம்னா வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்திருந்தோம்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்தோம்னா அப்ப ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப், இந்த வெலாசிட்டி ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம், வெலாசிட்டி இன்டு டைம் தானே வருது, வெலாசிட்டி இன்டு டைம் வருது, வெலாசிட்டி இன்டு டைம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா வந்து ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப் இஸ் டிஸ்டன்ஸ், ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருவேளை வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அப்போ வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் ஏரியாவும் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஏரியாவும் ஈக்குவலா வரணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இது வரைவோம், ஸ்பீட் டைம் கிராஃப் வரைவோம், வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்பீட் டைம் கிராஃப்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வரையலாம். இப்போ பாருங்க, இப்போ ஸ்பீட் டைம் கிராஃப் வரையணும். இப்போ ஸ்பீட் டைம் கிராஃப் நம்ம வரைய போறோம். இப்படி வரைஞ்சோம்னா இந்த கரெக்டா பார்க்கணும். நீங்க இந்த ஸ்பீட் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், நான் இப்படி ஸ்பீட் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இங்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இங்க ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தோம்னா வந்து இங்க வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒய் கோஆர்டினேட் வேல்யூ தானப்ப நமக்கு ஸ்பீடு. ஒய் கோஆர்டினேட் வேல்யூ பாருங்க, ஒய் கோஆர்டினேட் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இவ்வளவு இருக்கு, இவ்வளவு லெங்த் இருக்கு. அடுத்த டைம்ல ஒய் கோஆர்டினேட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ ஒய் கோஆர்டினேட் வேல்யூ தான் நமக்கு வந்து ஸ்பீடு. அப்போ ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இந்த கிராஃப்ல வந்து கூடிட்டே இருக்கிறதுனால வந்து இங்க வந்து ஸ்பீட் இன்க்ரீசஸ். இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது, இன்க்ரீசஸ். சரிங்களா? சரி, இதே இன்னொரு கிராஃப் வரைகிறோம் பாருங்க, இந்த கிராஃப் வரையலாம். சரிங்களா? இந்த கிராஃப் வரைவோம், ஸ்பீட் இன்க்ரீசஸ் இது வந்திருக்கா. இன்னொரு கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிராஃப் வரைய போறோம் நம்ம, இங்க கவனிங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து என்ன பண்ண போறோம், இது ஸ்பீட் டைம் கிராஃபே வரையும், சரிங்களா? அப்ப ஸ்பீட் இங்க எடுத்துக்கிட்டு இங்க டைம் கிராஃப் இப்படி எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா நமக்கு கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு, ஸ்பீடு டைம் கிராஃப் இப்படி தானே இருக்கு, இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. இங்க என்ன ஆகுது, இங்க ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கேயும் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஸ்பீடு வந்து ஸ்பீட் இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது, ஸ்பீட் இன்க்ரீசஸ். புரியுதா உங்களுக்கு, இன்க்ரீசஸ்னு வருது. அதாவது ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நமக்கு வரும். சரிங்களா? அடுத்த கிராஃப் இந்த மாதிரி வருமா நமக்கு, கிராஃப்னு பார்ப்போம். இந்த மாதிரி கிராஃப் வருமா, அதாவது வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் இப்ப கொடுக்குற மாதிரி கிராஃப் வருமா நம்ம பார்க்கணும். ஸ்பீட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துக்குவோம். இப்போ கிராஃப் இந்த மாதிரி வருமா, ஸ்பீட் டைம் கிராஃப் அப்படி பார்த்தா வரலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்பீடு வந்து 0, ஏன்னா ஸ்பீடு வந்து 0 கிடையாது, ஏன்னா ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால வந்து இங்க ஸ்பீடு வந்து 0, எந்த பாயிண்ட்லுமே ஸ்பீட் 0 கிடையாது. ஆனா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதே மாதிரி வந்து இப்போ இந்த கிராஃப் பார்த்தோம்னா எப்படி பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்ப்போம். வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துவோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி வரைஞ்சோம்னா கிராஃப் வெலாசிட்டி இன்க்ரீசஸ், இந்த கிராஃப் வெலாசிட்டி இன்க்ரீசஸ்னு வரும். இந்த கிராஃபும் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் தான் வரும். வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்தா எல்லாத்துலயுமே வெலாசிட்டி, இங்கே வெலாசிட்டி இன்க்ரீசஸ், ஒய் கோஆர்டினேட் இங்கே வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இங்க வெலாசிட்டி வந்து டிக்ரீசஸ், இங்க வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு வரும் நமக்கு. இந்த கிராஃப் வருமா நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி வருமா, இப்படி வரலன்னா வெலாசிட்டி பாசிட்டிவாகவும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், இந்த மாதிரி வரலாம். ஆனா ஸ்பீட் டைம் கிராஃப் பாத்தீங்களா, இந்த ஸ்பீட் டைம் கிராஃப்ல இந்த மாதிரி ஸ்பீட் டைம் கிராஃப் வருமா, ஸ்பீடு வந்து ஒய் ஆக்சிஸ் டைம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஸ்பீட் டைம் கிராஃப் இந்த மாதிரி வர முடியுமா, ஸ்பீடு வந்து நெகட்டிவ் வராது, ஸ்பீடு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால ஸ்பீட் டைம் கிராஃப் இந்த மாதிரி வராது, இந்த கிராஃப் வராது நமக்கு. ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது எல்லாமே வரலாம் நமக்கு. அப்போ ஸ்பீட் டைம் கிராஃப் பார்த்தோம்னா ஸ்பீட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும்தான் நமக்கு கிராஃப் வரையணும், செகண்ட் குவாட்ரண்ட்ல போகக்கூடாது. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல போனா ஸ்பீட் நெகட்டிவ் ஆயிடுது, ஸ்பீட் நெவர் நெகட்டிவ். வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் வரலாம், ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் வரலாம், ஏன்னா வெலாசிட்டி பாசிட்டிவாகவும் இருக்கலாம்
நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நமக்கு. சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் பார்த்தோம், வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தோம். ஸ்பீட் டைம் கிராஃப்ல வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் சிக்னிஃபிகன்ட் ஏரியா ஆஃப் தி ஸ்பீட் டைம் கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ். அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஏரியா ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு சம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தருவோம். இப்போ பாருங்க, ஒரு கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன். நான் வந்து கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன்னு எடுத்துருக்கேன். இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி கொடுத்துருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி எடுத்திருக்கும்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பாசிட்டிவ் ஏரியா. இந்த ஏரியா வந்து பாசிட்டிவ் ஏரியா. இது வந்து பாசிட்டிவ் ஏரியான்னு நமக்கு வருது. இங்கிட்ட இருக்கிற ஏரியா, இந்த ஏரியா வந்து நெகட்டிவ் ஏரியா. இந்த ஏரியா வந்து நெகட்டிவ் ஏரியா நமக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் ஏரியாவை பாசிட்டிவ்னு எடுத்துட்டு நெகட்டிவ் ஏரியாவை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து, அதாவது இது பாசிட்டிவ் எடுத்துட்டு இது நெகட்டிவ் எடுத்துட்டு ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இது பாருங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கங்க. அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க ஏ டு பி இப்படி போயிருக்கு, ஒரு டைரக்ஷன்ல ஏ டு பி இப்படி போயிருக்கு. அடுத்து வெலாசிட்டி பிக்கு அப்புறம் வெலாசிட்டி டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா, நெகட்டிவ் வந்துருக்கு. அப்ப இப்படி வந்திருக்கு. அப்ப இது பி டு சி இப்படி வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து S1 எடுத்துங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் S2 எடுத்துங்க. இந்த S1 தான் இந்த ஏரியா, இந்த S2 தான் இந்த ஏரியா. நமக்கு மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, S1ல இருந்து S2 கழிச்சா தானே S கிடைக்கும். அப்படின்னா இந்த ஏரியா தான் S1, இந்த ஏரியா தான் S2. அப்ப S1ல இருந்து S2 கிடைச்சா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப்ல பாசிட்டிவ் ஏரியா, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வர ஏரியா வந்து பாசிட்டிவ் ஏரியா, செகண்ட் குவாட்ரண்ட்ல வர ஏரியா வந்து நெகட்டிவ் ஏரியா. அப்ப பாசிட்டிவ் ஏரியா நெகட்டிவ் ஏரியா கரெக்டாவே சைன் பார்த்து நம்ம சைன் வித் சைன் ஏரியாக்கு கரெக்டா சைனை பார்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல கூட நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்ப ஏ டு பி வந்து பாசிட்டிவ் தான், பி டு சியும் பாசிட்டிவ் தான் டிஸ்டன்ஸுக்கு. அப்ப S1 S2வையும் கூட்டிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஏ டு சி வரது. அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவும் ரெண்டு ஏரியாவும் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ்னு எடுத்து ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா நெகட்டிவ்னு எடுத்து ஆட் பண்ணணும். இதே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எந்த ஏரியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தாலும் சரி, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எந்த குவாட்ரண்ட்ல இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ்னே எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்ப எஸ் இந்த ஏரியா இந்த எல்லாம் அப்படியே பாசிட்டிவ் எடுத்து ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த கிராஃப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது அடுத்த கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஆக்சலரேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சலரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. என்ன பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. என்ன பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ண போறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுக்க போறோம். வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதனால வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி வரும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன்ல போச்சுன்னா வந்து, அதாவது இப்போ வந்து இங்க V1 வெலாசிட்டி இப்படி போகுது, அடுத்து V2 வெலாசிட்டி இப்படி போகுது, ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம டைரக்டா ஃபைனல் வெலாசிட்டி V2 மைனஸ் V1 அப்படியே மேக்னிடியூட் இப்படி மாடுலஸ்லயே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படின்னு வந்துடும். ஒருவேளை வந்து நமக்கு இனிஷியலா V1 இந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஃபைனலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி V2 வந்துச்சுன்னா அப்ப V2 வந்து மைனஸ் வந்துடும். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது ஃபைனல் வெலாசிட்டி வந்து மைனஸ் V2 மைனஸ் போட்டு இனிஷியல் வெலாசிட்டி போடும்போது V1 இப்படி வரும். அப்ப வந்து இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து மைனஸ் ஆஃப் V2 பிளஸ் V1 அப்படி வந்துடும். ஏன்னா வந்து வெக்டார் தானே, வெக்டார்னா டைரக்ஷனையும் பார்க்கணும் நம்ம. ஒருவேளை வந்து V1 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க, V1 இந்த டைரக்ஷன்ல இருந்து V2 வந்து இந்த டைரக்ஷன்ல வருதுன்னு வச்சுங்க. இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் V1க்கும் V2க்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன பண்ணணும், V1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆங்கிள் பிட்வீன் V1 அண்ட் V2. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொன்னோம், ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் V1 ஸ்கொயர் பிளஸ் V2 ஸ்கொயர் மைனஸ் 2V1 V2 காஸ்டா, 2V1 V2 காஸ்டா. அதனால வெக்டார் நல்லா தெரியணும். வெக்டார் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம ஐஐடில எல்லாம் நல்லா பண்ண முடியும். நீட்லன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐஐடிக்கெல்லாம் வெக்டார் நல்லா தெரிஞ்சாதான் பிசிக்ஸ்ல எல்லா டாபிக்கும் பார்க்க முடியும். இருந்தாலும் நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷன் பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஃபார்முலா வேணாம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படியே சேம் டைரக்ஷன்ல போனா அப்படியே செப்பரேட் பண்ண போறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சைனை மட்டும் மாத்திப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது புரிஞ்சது. சேஞ்ச் இன் அதாவது வெலாசிட்டி வெக்டார்ங்கிறதுனால சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் வெக்டார் தான். வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டோ அதே தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கும் யூனிட். இப்போ நம்ம பார்க்க போறது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்
ஆக்சலரேஷன் அப்படின்ற ஒரு டேர்மை பார்க்குறோம். இந்த ஆக்சலரேஷன் சிம்பிள் என்ன சொல்றோம்னா ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு கிடைக்குது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஆக்சலரேஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் பார்ப்போம். சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் வரும்னு சொல்லுங்க. வெலாசிட்டி யூனிட் தானே சேஞ்ச் இன் வெலாசிட்டி வரப்போகுது. அப்போ வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்? மீட்டர் பர் செகண்ட். ஸோ தட் யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டைமுக்கு என்ன யூனிட் வரும்னு சொல்லுங்க. செகண்ட்னு வரும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ என்ன வருதுன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. ஸோ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்னப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சுவலா ஆக்சலரேஷன் மீனிங் என்னன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் ஆக்சலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட் இஸ் நோன் அஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் யுவர் பாடி இஸ் செட் டு பி 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி சேஞ்சஸ் பை 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு மீனிங். புரியுதுங்களா? இதே ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங் சொல்லுங்க. 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொன்னாங்கன்னா அப்போ ஒரு செகண்ட்ல வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் எவ்வளவு வருது? 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது. இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆக்சலரேஷன்ன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட். எப்பவுமே டிவைடட் பை இருந்துச்சுன்னா அது யூனிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துங்க. ஒருவேளை நமக்கு ஆக்சலரேஷன் வந்து 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் 2 செகண்ட்ல மேலே கீழே 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க a = 5/2 வரும் இல்லைங்களா? அப்போ மேல 5 மீட்டர் பர் செகண்ட் போட்டு கீழே வந்து 2 செகண்ட் போட்டுங்க. அப்ப வந்து 2 செகண்ட்ல வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா 1 செகண்ட்ல 2.5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சரிங்களா? ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டினால ஆக்சலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டினால ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டி வரும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்காது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன்ல தான் இருக்கும். வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இப்படி போகுது, v1 வெலாசிட்டில போகுது. அடுத்து வந்து வெஸ்ட் நார்த் டைரக்ஷன்ல v2 வெலாசிட்டில போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன பண்ணா v2 மைனஸ் v1 தானே வேணும் நமக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா v2 மைனஸ் v1 வேணும். இந்த v2 மைனஸ் v1 எப்படி எழுதலாம்னா v2 பிளஸ்ன்னு போட்டு மைனஸ் v1. அதாவது வந்து v1க்கு சைனை மாத்தி v2ஓட ஆட் பண்ணிடுறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா அப்ப v2 அப்படியே இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் வரையும் போது v2 அப்படியே இருக்கும். v1க்கு சைனை மாத்திக்கணும். அப்போ மைனஸ் v1 இப்படி வரும். மைனஸ் v1. அப்போ v2வும் மைனஸ் v1 ஆட் பண்றது தானே v2 மைனஸ் v1. இது தானே சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி v2 மைனஸ் v1 ஆட் பண்ணா இந்த டைரக்ஷன்ல வரும். இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ இந்த டைரக்ஷன்ல தான். இந்த டைரக்ஷன் சொல்லுங்க. இது வந்து நார்த், இது வந்து என்ன ஒரு வெஸ்ட் வருதுனால நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி எடுக்கணும். அதனாலதான் ஆக்சலரேஷன்ன்றது நிறைய நம்ம வந்து தப்பா மிஸ்கான்செப்ட் என்ன பண்ணிடுவோம்னா ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம்னே நிறைய இடத்துல சொல்லிடுவாங்க. ஆக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம்னு எடுத்தீங்கன்னா இது தப்பு. இப்படி கிடையாது. ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான் வரும். ஒருவேளை இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு 0வா இருந்து அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு சர்டைன் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி v மைனஸ் 0/t சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ வந்து a = v/t அப்போ அந்த மேக்னிடியூடா வரும்போது இந்த ஃபார்முலா வருமே தவிர டைரக்டாவே நம்ம ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் வெலாசிட்டி பை டைம்னு சொல்லக்கூடாது. ஆக்சலரேஷன்ன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன் வந்து நல்ல கவனிங்க. ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் சொல்லி இருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கணும்னு கிடையாது. அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வந்திருக்கு. ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் ஈக்குவல் நம்ம ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம்னு எடுத்துக்கிறோம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா யூன்றது வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். யூ வந்து என்ன சொல்லிடுறோம்? இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி. புரியுதுங்களா? வி வந்து என்ன எடுக்கிறோம்னா ஃபைனல் வெலாசிட்டி. வி வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்திருக்கோம்.
சரி. அப்ப வந்து ஜெனரலா என்ன சொல்றேன்னா, ஃபார்முலா ஃபார் ஆக்ஸலரேஷனுக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம்னு சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா வந்து இது கொஞ்சம் கால்குலஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ற மாதிரி சம் வரும். டிஃபிகல்ட்டா ஐஐடில பண்ணும்போது நீட்ல கொஞ்சம் ஈஸி தான் வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை, அதாவது ஏ ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு எடுத்துட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல வந்து இப்போ யூனிட் ஆஃப் ஆக்ஸலரேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து இப்போ வந்து வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல கான்ஸ்டன்டா இருக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கேஸ் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது? வெலாசிட்டி வந்து இன்க்ரீசஸ், வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு இருக்கும். இன்க்ரீசஸ், ஏரோ மார்க் அப்வர்ட் போட்டா இன்க்ரீசஸ், ஏரோ மார்க் டவுன்வர்ட் போட்டா டிக்ரீசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப இங்க பாருங்க, ஆக்ஸலரேஷனுக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி வந்துச்சுன்னா அப்ப ஆக்ஸலரேஷன் என்ன வரும் சொல்லுங்க? நமக்கு பாசிட்டிவ். ஆக்ஸலரேஷன் பாசிட்டிவ் வருது. புரியுதுங்களா இந்த ஃபார்முலா? சரி, கேஸ் 2 நம்ம இப்ப எடுக்க போறோம். கேஸ் 2ல என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ் எடுப்போம். வெலாசிட்டி வந்து டிக்ரீசஸ், velocity decreases, ஏரோ மார்க்ல போட்டா decreases னு அர்த்தம். velocity decreases போட்டா என்ன அர்த்தம்? final velocity less than initial velocity னு வரும். அப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா final velocity less than initial velocity னா lower value minus higher value என்ன வரும்னு சொல்லுங்க? final value less than initial velocity, இது நெகட்டிவ் னு வந்துரும். அப்ப வந்து ஆக்ஸலரேஷன் வந்து என்ன வரும்னா நமக்கு ஆக்ஸலரேஷன் வந்து நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்குது. இதே வந்து velocity கேஸ் 3 எடுக்கிறப்போ, கேஸ் 3 நம்ம என்ன பண்ணுறதுன்னா கேஸ் 3 னு எடுத்துக்கலாம். கேஸ் 3 னு எடுக்கும்போது இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஆக்ஸலரேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆக்ஸலரேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது v ஈக்குவல் டு u தானே? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் v ஈக்குவல் டு u. அப்போ ஆக்ஸலரேஷன் என்ன வரும் சொல்லுங்க? 0. அப்போ ஆக்ஸலரேஷன் வந்து 0. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா இருந்தா ஆக்ஸலரேஷன் 0 அப்படின்னு புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன புரிஞ்சுன்னா அப்போ ஆக்ஸலரேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கலாம்னா வந்து ஆக்ஸலரேஷன் 0வா இருக்கலாம், இல்ல ஆக்ஸலரேஷன் நெகட்டிவா இருக்கலாம், இல்ல ஆக்ஸலரேஷன் பாசிட்டிவாவும் இருக்கலாம். ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆக்ஸலரேஷன் பாசிட்டிவ்னா வெலாசிட்டி கூடுதுன்னு அர்த்தம், ஆக்ஸலரேஷன் நெகட்டிவ்னா வெலாசிட்டி குறையுதுன்னு அர்த்தம், ஆக்ஸலரேஷன் 0னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இப்போ வந்து வெலாசிட்டி சப்போஸ் 0ன்னு சொல்றேன்னு வச்சுங்க. வெலாசிட்டி 0ன்னா அப்போ 0வும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே? 0வும் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்ஸலரேஷன் 0வா இருக்குன்னா, ஆக்ஸலரேஷன் 0வா இருக்குன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்றோம். வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்றோம். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்றேன்னா வெலாசிட்டி 0வா கூட இருக்கலாம். அப்போ வெலாசிட்டி 0வா இருக்குன்னா ரெஸ்ட்னு அர்த்தம். அதே வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா 0ன்னு சொல்லலாம், அப்போ ரெஸ்ட்னு அர்த்தம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு நாட் ஈக்குவல் டு 0 ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கலாம் இல்லையா? கான்ஸ்டன்டா இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூயா இருக்கலாம். அப்போ வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அப்போ வந்து பாடி வந்து மூவ் ஆகும், மோஷன்ல இருக்கும். அப்போ பாடி மோஷன்ல இருக்கும் போது ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆக்ஸலரேஷன் 0வா இருக்கலாம். ஆக்ஸலரேஷன் 0ன்னா நம்ம அப்போ வந்து ஆக்ஸலரேஷன் வந்து 0ன்னு சொன்னா பாடி ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கான்னு சொல்லிட முடியாது. ஆனா பாடி ரெஸ்ட்ல ஃபார் எவர் இருக்கு, எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஆக்ஸலரேஷன் 0. பாடி வந்து மோஷன்ல இருக்குன்னா நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? ஆக்ஸலரேஷன் 0னா 0ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோஷன்ல வந்து வெலாசிட்டி வேரியபிளா கூட இருக்கலாம். அப்போ மோஷன்ல வெலாசிட்டி வேரியபிளா இருந்தா ஆக்ஸலரேஷன் 0 வராது. அப்போ மோஷன்ல இருந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா ஆக்ஸலரேஷன் 0ன்னு சொல்லலாம். அப்போ என்ன புரியுது பாருங்க? ஆக்ஸலரேஷன் 0 சொன்னா either body is rest, otherwise body is moving with constant velocity. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன். அப்போ பாடி மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுது அப்படின்னா வந்து ஆக்ஸலரேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து 0வா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிச்சிங்க. பாடி ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்ஸலரேஷன் 0. அப்படி இல்லைன்னா ஆக்ஸலரேஷன் 0ன்னா பாடி ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டிக்ரீசிங் ஆக்ஸலரேஷன், இன்க்ரீசிங் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு இருக்கு. டிக்ரீசிங் ஆக்ஸலரேஷன்னா ஆக்ஸலரேஷன் குறைஞ்சிட்டு இருக்கும், இன்க்ரீசிங் ஆக்ஸலரேஷன் கூடிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ இந்த வெலாசிட்டி இந்த ஆக்ஸலரேஷன்ல கான்செப்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டியும் பார்ப்போம். கவனிங்க. ரிட்டார்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரிட்டார்டேஷன்னா நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு இருக்கும். ரிட்டார்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன். நல்லா கவனிங்க.
ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன்னா வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ரிட்டார்டேஷன் வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெகட்டிவ் ரிட்டார்டேஷனாவே நம்ம என்ன படிப்போம்னா வெலாசிட்டி குறையுதுன்னு நினைப்போம். ஆனா வெலாசிட்டி குறையணும்னு கிடையாது. சரிங்களா? இப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ன்றது ஒன்று இருக்கு, ரிட்டார்டேஷன் இருக்கு. சரி, ரிட்டார்டேஷன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு எடுக்கலாம். நெகட்டிவ் ஆக்சலரேஷன்றது ஒன்று இருக்கு. ரிட்டார்டேஷனா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கிடையாது. நான் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லலை. ரிட்டார்டேஷன்ன்றது ஒரு டேர்மு, நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ன்றது ஒரு டேர்மு. நம்ம நிறைய டைம்ல ரிட்டார்டேஷன் தான் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எடுப்புமே தவிர ரிட்டார்டேஷனும் நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் சேம் கிடையாது. ரிட்டார்டேஷன் என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றது தான் ரிட்டார்டேஷன். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் ரிட்டார்டேஷன். டிக்ரீசஸ், ஏரோ மார்க் டவுன் போட்டிருக்கேன். அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிறது ரிட்டார்டேஷன் சொல்றோம். சரிங்களா? ஆனா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் வரும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல இன்க்ரீஸ் கூட ஆகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து சும்மா ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இங்க ஆப்ஜெக்ட் வந்து இங்க இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. 5 மீட்டர் பர் செகண்ட்ல இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆக்சலரேஷனை வந்து என்ன பண்றோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். ஆக்சலரேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா வந்து இந்த ஸ்பீடு குறைஞ்சிட்டே போயிட்டு என்ன ஆகும்னா, இப்போ வந்து இங்க வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வெலாசிட்டி, அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்சலரேஷன்னால ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு சொல்றோம். ஆனா இப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவ் கொடுத்தோம்னா வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தா அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டைரக்ஷன்லேயே மூவ் ஆயிரும். இந்த ஏ டைரக்ஷன்லேயே மூவ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப ஏ டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா வெலாசிட்டி நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வரும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து இங்க மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா வந்து நமக்கு வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகணும் கிடையாது. ரிட்டார்டேஷன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரிட்டார்டேஷனும் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சேம் கிடையாது. ரிட்டார்டேஷன் வேற, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் வேற. ரிட்டார்டேஷன் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டின்னு அர்த்தம். நெகட்டிவ் ஆக்சலரேஷனா வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு இனிஷியலா வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து வெலாசிட்டி டைரக்ஷன் ஆக்சலரேஷன் சேமா வரும். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் பார்க்கறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டு தி வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது புரியுதுங்களா? அப்ப வந்து ரிட்டார்டேஷனா கண்டிப்பா வெலாசிட்டி குறையும்னு எடுத்துக்கணும். நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா நமக்கு வெலாசிட்டி குறையலாம் இல்ல கூடலாம், எப்படின்னா இருக்கலாம். நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா இனிஷியலா வெலாசிட்டி இருந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ வந்து ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ், டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன். டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன். டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே போகுது. ஆக்சுவலா பாடி வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பாடி இஸ் செட் டு பி 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பை 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிதான் அர்த்தம். இப்போ ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் வச்சுங்க, அஸ்யூம் பண்ணீங்க. இனிஷியலா 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒவ்வொரு செகண்ட்ல ஒரு மீட்டர் பர் செகண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஒரு செகண்ட் ஆனது என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து 11 மீட்டர் பர் செகண்ட்னு வந்திருக்கும். அப்படிதானே? அதே இன்னும் 2 செகண்ட், இன்னும் ஒரு செகண்ட் பொறுத்து வெலாசிட்டி வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் இப்படின்னு வந்திருக்கும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷனை பார்க்க போறோம்னு சொன்னேன். இப்போ டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் என்ன சொல்ல போறேன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இனிஷியலா வெலாசிட்டி வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துங்க. இனிஷியலா வெலாசிட்டி. இப்போ ஆக்சலரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 5 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ வெலாசிட்டி 10ல இருந்து எவ்வளவு வந்திருக்கும் சொல்லுங்க? 5 கூடி 15 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கும். அடுத்த 1 செகண்ட்ல ஆக்சலரேஷன் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஆக்சலரேஷன் 5ன்னு இருந்துச்சு, அடுத்த செகண்ட்ல என்னாச்சு 4ன்னு ஆயிருச்சு இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் குறைஞ்சிருச்சு. ஆனா ஆக்சலரேஷன் அடுத்த ஒரு செகண்ட்ல நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல எவ்வளவு இருக்கு? 4 தானே இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் 4 இருக்குன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் தானே கூடணும். அப்போ வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்குன்னா 15ல இருந்து ஒரு 4 மீட்டர் பர் செகண்ட் கூடி இருக்கும். ஸோ 19 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல ஆக்சலரேஷன் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட் கூடணும். ஸோ இப்போ ஒரு செகண்ட்ல வந்து வெலாசிட்டி 3 தான் கூடணும்னா 19ல இருந்து 3 கூடிச்சுன்னா எவ்வளவு வரும் சொல்லுங்க? 22 மீட்டர் பர் செகண்ட். 22 மீட்டர் பர் செகண்ட் வருதா? இப்போ பாருங்க இங்க ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே போகுது. ஆனா வெலாசிட்டி பாருங்க 10, 15, 19, 22 அப்படி கூடிட்டே போகுது. அப்படின்னா டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் அப்படின்னு டேர்ம் வந்துச்சுன்னா, டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் குறையுது.
அப்படின்னா வெலாசிட்டி குறையுதுன்னு கிடையாது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய வெலாசிட்டில குறையுது. ஏன்னா இங்க பாருங்க, இங்க 5 மீட்டர் per செகண்ட் கூடியிருக்கு, இங்க 4 தான் கூடியிருக்கு, இங்க 2 தான், இந்த 3 தான் கூடியிருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆக வேண்டிய இடத்துல குறையுதுன்றது தான் வந்து நமக்கு டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷனை தவிர, ஆக்சலரேஷன் டிக்ரீசிங் மோஷன்ல இருக்கணும், வெலாசிட்டி வந்து டிக்ரீசிங் கிடையாது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதாவது ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாவே, அதாவது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாவே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை, ஒரு சில இடத்துல ஆக்சலரேஷன் இருந்து டிக்ரீஸும் ஆகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷன் இருக்கு, நிறைய கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து சப்போஸ் வந்து வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க, ஆக்சலரேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. இங்க வந்து வெலாசிட்டி நெகட்டிவ்னு எடுத்துடுறோம்னு வச்சுங்கப்பா, இது ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ் தான் வருது. ஆனா வந்து இங்க ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இருந்தால் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கிறதுனால வெலாசிட்டி இங்க குறையும். அதனால வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருந்தா வெலாசிட்டி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும்னு கிடையாது, டிக்ரீஸும் ஆகலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ண தேவை. சும்மா இப்போதைக்கு நம்ம மட்டும் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சலரேஷன் ஜீரோனா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு எடுத்தோம்னா வெலாசிட்டி இன்க்ரீசஸ், ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு எடுத்தோம்னா வெலாசிட்டி டிக்ரீசஸ், ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ அப்படின்னு எடுத்தோம்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருந்தா இந்த மாதிரி கேஸ்ல வந்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகலாம். இந்த ஐஐடிலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா டிஃப்ரெண்டாலாம் வரும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் நெகட்டிவ், அதாவது வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு சரிங்களா, வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் இங்க நெகட்டிவ் வரும். இந்த டைரக்ஷன்ல இது போயிட்டு இப்படி என்ன ஆகும், வெலாசிட்டி போயிட்டு திருப்பி ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல வந்துடும், ரெஸ்ட்டுக்கு வந்து அப்போ வந்து கூடிரும் வெலாசிட்டி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரிங்களா. அது அப்படி இல்லைன்னா கூட நம்ம வெலாசிட்டியும் நெகட்டிவ்லயே இருந்து ஆக்சலரேஷனும் நெகட்டிவ்லயே இருக்கு பாருங்க. இந்த கேஸ் பாருங்க, ஆக்சலரேஷன் வெலாசிட்டி சேம் டைரக்ஷன்ல தானே இருக்கு, வெலாசிட்டி நெகட்டிவ் எடுக்கிறோம், ஆக்சலரேஷன் நெகட்டிவ் எடுக்கிறோம், அப்ப ரெண்டுமே சேம் டைரக்ஷனா வெலாசிட்டி கூட தானே செய்யணும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜென்ரலா தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஆக்சலரேஷன் ஜீரோனா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் பார்த்தாச்சு. டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் என்னது, ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இன்க்ரீஸ் ஆக வேண்டிய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஆனா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பாடி வந்து டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்ல போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய வெலாசிட்டி குறையுது, ஆனா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க கூட இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம், பிசினஸ் பண்றீங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் வந்திருக்கு, நாளைக்கு 900 rupees தான் லாபம் வருது, அடுத்த நாள் 800 rupees தான் லாபம் வருதுன்னா நமக்கு லாபம் வரத்துல குறைஞ்சிட்டே போகுது தவிர ஆனா லாபம் வந்துட்டே இருக்குது இல்லையா, அப்படின்னா நம்ம பாக்கெட்ல பணம் கூடிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி கூடிட்டே தான் இருக்கு, ஆனா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய இடத்துல குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்சலரேஷன், இதுல என்ன கன்ஃபியூஷனே வராது. இன்க்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் இது கொஞ்சம் ஈஸியாவே புரிஞ்சிடும். இன்க்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் கூடிட்டே இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி கூடிட்டே இருக்குன்னு எல்லாருமே புரிஞ்சிடும். ஆக்சலரேஷன் புரியுதுங்களா. இன்க்ரீஸ் ஆக்சலரேஷன் கூடுதுன்னா இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு கூடணும், 5 மீட்டர் பர் செகண்ட் கூடணும். அப்படின்னா வெலாசிட்டி வந்து எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, 15 மீட்டர் பர் செகண்ட்னு வருது. 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணலாம்னா 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது, ஆக்சலரேஷன் கூடுது. ஸோ அடுத்து ஒரு செகண்ட்ல ஆக்சலரேஷன் 6 மீட்டர் பர் செகண்ட் கூடணும். ஸோ 15ல வந்து 6 கூடுச்சுன்னா அப்புறம் வரும் சொல்லுங்க, வெலாசிட்டி வந்து 21 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆக்சலரேஷன் கூடுது, வெலாசிட்டியும் கூடுது. ஆக்சலரேஷன் கூடுதுன்னா இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி கூடுது பாருங்க. இங்க இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 இருக்கு, செகண்ட்ல வந்து 6ன்னு இருக்கு சரிங்களா. அப்படின்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன்க்ரீசஸ், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இன்க்ரீஸ் ஆனதை விட செகண்ட்ல அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா இது? சரி, இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் இது பார்த்துருக்கோம். இந்த ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் அதாவது வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்க்க போறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்ன பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அட் சர்டைன் இன்ஸ்டன்ட், அட் கிவன் இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அது எப்படி பார்க்கணும்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் எடுப்போம்.
இப்போ வந்து என்ன பண்றோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அந்த டைம் வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வல்ல நம்ம பார்க்குறது. அது பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா டெல்டா டி வந்து டென்ஸ் டு 0 அப்படின்னு போட போறோம். டெல்டா டி டென்ஸ் டு 0னா அது ஸ்மால் டைம்ல சேஞ்ச் இன் டைம் வந்து 0 இருக்கும். அப்போ அந்த ஸ்மால் டைம்ல வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் 0வா தான் இருக்கும். டென்ஸ் டு 0 இருக்கும், ஆனால் 0 கிடையாது. அப்போ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மால் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னு சொல்லும் போது சேஞ்ச் இன் டைம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் இன் வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அந்த ரொம்ப கம்மியா இருக்கிறத மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் சேஞ்ச் இன் டைமை டிடி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் கால்குலஸ்ல டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆக்சலரேஷன் எப்படி எழுதுவோம்னா டிவி பை டிடி. இதுதான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இது என்ன சொல்றேன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து ஆக்சலரேஷன் இன்ஸ்டன்ட் இந்த டெஃபினேஷன் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே சொல்லிடுவாங்க. அதாவது ஆக்சலரேஷனாவே ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஆனா வந்து அது வந்து ஆக்சலரேஷன் கிடையாது. ஏன்னா ஆக்சலரேஷன்ல ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இருக்கு, ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இருக்கு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் டெஃபினேஷன் தான் உங்க புக்ல எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன் இது வந்து கால்குலஸ்ல வருது. நான் கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு இந்த கால்குலஸ் கான்செப்ட் எல்லாம் நடத்துறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போதைக்கு நீட் லெவல் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா சம் வராது. நீட் லெவல் என்னென்ன மேக்ஸ் கான்செப்ட் வேணுமோ அதெல்லாம் சொல்லி தரேன். ஜேஇல தான் உங்களுக்கு கஷ்டமான சம்ஸ் எல்லாமே வரும். புரியுதுங்களா? அது சரி. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பார்த்துட்டோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஜெனரலா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்? ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பைக்ல போயிட்டே இருக்கீங்க, டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஒரு 9 AM இருந்து இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் டி ஈக்குவல் டு ஒரு 10 AM வரைக்கும் போயிட்டே இருக்கீங்க. சரிங்களா? 10 AM வரைக்கும் இப்படி போயிட்டே இருக்கீங்க. ஒரு 9.31 மினிட்ல அந்த டைம்ல வந்து எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்குன்னு, ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகிள் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் புரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் இருக்கு, அதே மாதிரி ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. நம்ம பார்க்கறது ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். சரிங்களா? ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஜென்ரலா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு A1 ஆக்சலரேஷன்ல போகும், அடுத்து A2 ஆக்சலரேஷன், அடுத்து A3 ஆக்சலரேஷன், சோ ஆன் இப்படி வரும். இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஆட் பண்ணிட்டு சோ ஆன் பிளஸ் AN வரைக்கும் எடுத்துக்கிறோம். AN வரைக்கும் எடுத்து டிவைட் பை N போட்டோம்னா இது ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஒரே ரெண்டு ஆக்சலரேஷன் கொடுத்தாங்கன்னா A1 பிளஸ் A2 டிவைட் பை 2ன்னு போட்டுருவோம். எத்தனை ஆக்சலரேஷன் போடுமோ டிவைட் பை அந்த நம்பர்ஸ் போட்டுருணும். அப்படி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறதா இதுதான் வந்து ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஆனா புக்ல எல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க, ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதாவது டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதுதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதான் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அதுதான் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வேற, ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்றது வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ன்றதுனால டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எடுத்தாலும் சரி, ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எடுப்போம் இல்லைங்களா? டிவி பை டிடி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இது எல்லாமே வந்து ஆக்சலரேஷன் தான். எல்லாத்துக்குமே யூனிட் வந்து சேமா தான் இருக்கும். யூனிட்ல எந்த மாற்றமும் இருக்காது. இதுல வேணும்னா நம்ம ஆக்சலரேஷன் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கு யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி நமக்கு வந்து ஸ்பீடுக்கு வந்து யூனிட் வந்து நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்ட் பார்த்துட்டு அடுத்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னு பார்த்தோம் இல்லைங்களா? 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருந்தோம்? 5/18 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி பிராக்டிகல் யூனிட்னா ஆக்சலரேஷனுக்கு வந்து பிராக்டிகல் யூனிட் வந்து கிலோமீட்டர் பை ஹவர் ஸ்கொயர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம்.
கிலோமீட்டர் பை ஹவர் ஸ்கொயர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பை ஹவர் ஸ்கொயர். இது வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் மாதிரி. ஆக்சலரேஷன் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயர்ன்றது ப்ராக்டிக்கல் யூனிட் எடுத்துங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது சாதாரண எஸ்ஐ யூனிட் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ 1 கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, 1000 மீட்டர்னு வருதா, டிவைட் பை 1 ஹவர் ஸ்கொயர்ன்றது என்ன வரும், 1 ஹவருக்கு 3600 இன்ட்டு 3600. ஏன்னா 2 1 ஹவர் போட்டிருக்கோம். ஹவர் ஸ்கொயர்னா ஹவர் இன்ட்டு ஹவர் இன்ட்டு இங்கே வந்து என்ன வரும், செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இங்கே ஒரு 0, இங்கே 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இப்போ 1 கிலோமீட்டர் பை ஹவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணிக்கணும் நீங்கள். அதாவது 1/360 இன்ட்டு 36 இருக்கு. அப்போ இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா இது வர ஆன்சர் தான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கும் கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் ரிலேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் கான்செப்ட்ஸை பார்த்துருக்கோம்.